அஞ்சம்மா, உங்களை தான் கேக்குறேன். வாயை திறந்து பேசுங்க. எதுக்கு அப்படி பண்ணீங்க? உங்களால பாருங்க, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ பெரிய தலைவலின்னு. இதனால ஸ்கூலுக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேர் தெரியுமா? சொல்லுங்க, ஏன் அப்படி பண்ணீங்க? மேடம், நிஜமாவே எனக்கு அஞ்சலி விஷம் கலந்த பிரசாதத்தை சாப்பிடுற மாதிரி ஒரு கெட்ட கனவு வந்தது. பாத்தீங்களா எப்படி கதை விடுறான்னு? இல்லங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். அதனாலதான் நான் பயந்து போய் குழந்தைய போய் பாக்குறதுக்காக வீட்டுக்கு போனேன். முதல்ல நம்ம வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி போடணும். இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் நம்ம வீட்டு வாசல் பார்க்க கூட விடக்கூடாது. குழந்தையோட அப்பா குழந்தை கோயிலுக்கு போயிருக்குன்னு சொன்னாரு. நான் அங்க போய் பார்த்தா என் கனவுல வந்த மாதிரி குழந்தை பிரசாதத்தை எடுத்து சாப்பிட போனா மேடம். என்னங்க, என்ன சொல்றீங்க நீங்க? பிரசாதமும் விஷமும் ஒண்ணா? பிரசாதத்தை போய் விஷம்னு சொல்றீங்க? அவளை பெத்த தாயினா, என் குழந்தை எனக்கு திரும்ப கிடைச்சதுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட என் கையால செஞ்ச பிரசாதம் அது. அத கோவிலுக்கு வந்து தட்டி விட்டதும் இல்லாம விஷம் அது இதுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அது இல்லைங்க. பேசாதீங்க நீங்க. உங்க மேல நான் நிறைய மரியாதை வச்சிருக்கேன். அதை கெடுத்துக்காதீங்க. இப்படி இல்ல நீங்க பேசுனீங்கன்னா என் குழந்தைய வளர்த்தவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? எதுக்குங்க உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எங்களை கேட்காமலே குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க. திடீர்னு குழந்தைக்கு ஆபத்துன்னு சொல்றீங்க. என்னங்க இதெல்லாம்? அப்படி இல்லைங்க சார். இது பாருங்க, ஏற்கனவே 1008 பிரச்சனையில இருக்கும். குழந்தை மேல இருக்க அக்கறைலாம் ஸ்கூலோடவே இருக்கட்டும். அன்பு காட்டுறேன்னு தொல்லை பண்ணாதீங்க. மேடம், இவ என்னைக்கு எங்க குழந்தையோட பழக ஆரம்பிச்சாலோ அன்னையில இருந்து எங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. வீட்டை விட குழந்தை அதிக நேரம் இங்கதான் ஸ்பெண்ட் பண்றா. அதுவும் உங்களை நம்பி உங்க பொறுப்புல தான் நாங்க குழந்தைய எங்க விட்டுட்டு தைரியமா இருக்கோம். நீங்க என்னடானா குழந்தைக்கு ஆபத்து, குழந்தை சாப்பாட்டுல விஷம் இருக்குன்னு பயமுறுத்துற இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வேலைக்கு வச்சிருக்கீங்க. எதுக்காக இந்த மாதிரி குழந்தைகிட்ட அளவுக்கு அதிகமா சிம்பத்தி கிரியேட் பண்றான்னு எங்களுக்கு தெரியல மேடம். முதல்ல இவள எங்க குழந்தைகிட்ட பழகுறத நிறுத்த சொல்லுங்க. இவ எங்க இருந்தானா நான் என் குழந்தைய இந்த ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு யோசிக்க வேண்டியதா இருக்கும். பாத்தீங்களா, உங்களால பேரண்ட்ஸ் எங்க இன்ஸ்டிடியூஷனை பத்தி எவ்வளவு தரகுறவா பேசுறாங்கன்னு. இல்ல மேடம், அன்னைக்கு பாப்பா கொடுத்த சாதத்தை சாப்பிட்டு காக்கா செத்து போச்சு. ஸ்டாப் தட் நான்சென்ஸ். காக்கா கண்டதையும் சாப்பிட்டு செத்து போயிருக்கோம். அதுக்காக பேரண்ட்ஸ் வீட்டுக்கே போய் கனவு கண்டேன், காக்காவை பார்த்தேன்னு அங்க போய் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்களா? நான் வேணும்னு எதுவுமே பண்ணல மேடம். குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். அவளுக்காக பயப்படுறதுக்கும் பதட்டப்படுறதுக்கும் அவளை வளர்த்தவங்க இருக்காங்க. இப்ப நானும் இருக்கேன். நீங்க எதுக்குங்க வீணா நடுவுல வந்து குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுனா பதறதுக்கு நீங்க யாருங்க? இனிமே இவங்க உங்க குழந்தை கூட பேசாம பழகாம நாங்க பாத்துக்கிறோம். We are extremely sorry. சாரி எல்லாம் எனக்கு தேவையில்லை மேடம். இனி இவ நிழல் கூட என் குழந்தை மேல படக்கூடாது. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.